கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நல்ல மனம் படைத்த யோசேப்பு, கர்த்தருக்கு முன்பதாய் தூய்மையாய் நின்ற யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். செய்யாத குற்றத்துக்காக மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்க ஒப்படைக்கப்பட்டான். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தேவனோடு சார்ந்து நின்ற யோசேப்போடு, தேவனை மாத்திரம் நம்பிக்கையாய் கொண்ட யோசேப்போடு, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் உறுதியாய் நின்ற யோசேப்புக்கு தேவன் சிறைச்சாலையிலும் கூட தயவன் கரத்தை நீட்டினார். நேசிக்கும் மனிதர்களை உருவாக்கினார். உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படும் தலைவர்களை உருவாக்கினார். ஒருவேளை சத்துரு நினைத்திருக்கலாம், சிறைச்சாலையிலே இவன் நிரந்தரமாய் அடைக்கப்பட்டு தேவன் இவருக்குள் வைத்திருக்கிற தரிசனத்தை எல்லாம் திருடி விடலாம், ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் போய்விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை கொண்டு தேசத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை மிகவும் துல்லியமாய் செய்ய தீவிரம் கொண்டு சிறைச்சாலைக்குள்ளேயும் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கர்த்தர் நிறுத்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே பல்வேறு சூழ்நிலையிலே நீங்களும் யோசேப்பை போல செய்யாத குற்றங்களுக்காக உபத்திரவப்படுத்தப்பட்டு சோதனையின் பாதையிலே போய் நீங்கள் வேதனைப்பட்டு குமுறிக்கொண்டு அழுது கொண்டு நீங்கள் ஆதரவற்று தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, யோசேப்பை கண்ணோக்கின கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை கண்ணோக்குகிறார். கலங்காதிருங்கள், ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே யோசேப்புக்கு அற்புதம் செய்த தேவன் ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இறங்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.